நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கனால சென்னையில வெயிலே தெரியல. இப்போ 2 நாளா கண்ணாடியில ஃபேஸ் பார்த்தா இங்க பாத்தீங்களா ஒரு பிம்பிள் ஒன்று வந்துருச்சு. என்னோட ஃபேவரட், நம்மளோட ஃபேவரட் கடுக்காய் பொடி யூஸ் பண்ணி இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன். டேண்ட்ரஃப் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்ல பட்டுச்சு அப்படின்னா பிம்பிள் வரும்னு சொன்னல. சோ எனக்கு இந்த டேண்ட்ரஃபும் பிம்பிளும் ஒரே டைம்ல வந்தது. ஹலோ, வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். ஏன் குட் ஈவினிங் இல்ல குட் மார்னிங்னா இப்பதான் எந்திரிச்சேன். நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கனால சென்னையில வெயிலே தெரியல இப்போ 2 நாளா. ஸோ வந்து விடிஞ்சதே தெரியல, ரூம்ல ஒரு பிரைட்னஸே வரல. அதனால நல்ல தூக்கம், இல்லைனாலும் நல்ல தூக்கம் தான். ஏன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சேன் இன்னைக்கு அப்படின்னா, ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஸோ அதனால வந்து ப்ரஷ் பண்ணிட்டு போய் ஃபேஸ் கண்ணாடியில ஃபேஸ் பார்த்தா இங்க பாத்தீங்களா ஒரு பிம்பிள் ஒன்று வந்துருச்சு. ஸோ நம்ம கிட்ட பிம்பிள் இல்லை, ரொம்ப நாளா சரியாயிடுச்சு, எல்லாமே ஒன்றும் ஃபேஸ்ல ப்ராப்ளம் இல்லைன்னு நினைச்சு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கடுக்காய் யூஸ் பண்றத ஒரு 10 நாளா ஸ்டாப் பண்ணிட்டேன். அகெயின் வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கடுக்காய் பொடி போட்டு இவங்களை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் குளிக்கணும், அப்புறம் வெளியில போகணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. ஒரு இன்னும் பெருசா வந்து இல்லாதனால ஒரு ரேண்டம் விளாக் அண்ட் ரீசெண்டா ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் நான் வந்து வாங்கினேன். ஸோ அதோட ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதையும் இதில் நான் சொல்லிடுறேன். முக்கியமா இந்த பிம்பிள் வந்து இன்னைக்கு நம்ம வந்து போக்குறோம், அதுதான் மெயின் டாஸ்க்கு. ஸோ அதுக்கு என்னோட ஃபேவரட், நம்மளோட ஃபேவரட் கடுக்காய் பொடி யூஸ் பண்ணி இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன். எஸ், மை ரீசன்ட் ஃபேவரட் கடுக்காய் பொடி. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு, புது பேக்கெட்டு கட் பண்ணேன், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன், அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், ஒன்றுமே இல்லையே ஃபேஸ்லன்னு சொல்லிட்டு. இப்போ அகெயின் வந்து அதை ஞாபகப்படுத்துறதுக்காக எனக்கு ஒரு பிம்பிளை கொடுத்துட்டு இப்போ இதை வந்து என்னை யூஸ் பண்ண வைக்கிது. இது ஆக்சுவலாக இதை ஒரு பாக்கெட்டில் மாற்றி ஒரு டப்பாவில் மாற்றி வைக்கணும்னு நினச்சேன். பட் நமக்கு ஒரு பொருள் யூஸ் ஆகிற வரைக்கும் தான் நம்ம அதை பற்றி ரொம்ப கவனிப்போம்ல. அது நமக்கு யூஸ் இல்லைன்னா அது என்ன நிலைமையில இருக்குன்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம். கரெக்ட். ஜென்ரலா வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணலாம், இல்லை ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா தயிர் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து தயிர் மிக்ஸ் பண்றேன். ஐ எம் கோயிங் டு மிக்ஸ் இட் வித் திஸ் கடுக்காய் பவுடர். கொஞ்சமா, நிறையலாம் வேணாம், கொஞ்சமா. இது தயிர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, தண்ணி கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி இப்படி 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 அடுக்கணும். நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? இது ஒரு 5 minutes தான் ஜென்ரலா. அதுவே நல்ல திக், நல்ல ட்ரை ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு குளிச்சிட வேண்டியதுதான். ஸோ இது நான் ஒரு 2 நாள் பண்ணனாலே அப்படியே ஒரு மாதிரி இந்த பரு இருக்கான்ல, அழகா வந்த இடமே தெரியாம போயிடும். ஸோ அதுதான் முடிஞ்சு. 5 minutes கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவோம். A few moments later. ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இதே ஒரு 2 நாளைக்கு பண்ணனாலே ஓகே தான், ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து போய் குளிக்கணும். சம்மர்னால பயங்கர இந்த டேண்ட்ரஃப் இஷ்யூஸ், சம்மரும் இந்த மழையும் மாற்றி மாற்றி வரனால ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப் ஆகி ரீசெண்டாக ஒரு டேண்ட்ரஃப் இஷ்யூ வந்துருச்சு. எப்படி இந்த பிம்பிள் வந்ததோ அதே மாதிரி. ஸோ ஐ ஹேவ் காட் அ குட் ப்ராடக்ட். ஸோ அதை பற்றி நீங்கள் நான் சொல்கிறேன், குளிச்சுட்டு வந்து சொல்கிறேன். A few hours later. பேக் ஃப்ரம் த ஷவர். நல்லா குளிச்சாச்சு. குளிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ட்ரையர் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில ஒரு சின்ன ஷூட் இருக்கு. ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே, ஜென்ரலா வந்து நான் வந்து இந்த குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே உடனே ட்ரையர் போடுற மாதிரி ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம ரொம்ப ட்ரையர் யூஸ் பண்ணி நம்ம நேச்சுரலா காய விடாம ட்ரையர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கேல்ப ட்ரை பண்ணா கூட நிறைய டேண்ட்ரஃப் வரும். ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டா ஒரு பெரிய விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி சம்மர் ரெயின் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரனால திடீர்னு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, டேண்ட்ரஃப் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்ல பட்டுச்சு அப்படின்னா பிம்பிள் வரும்னு சொன்னல. சோ எனக்கு இந்த டேண்ட்ரஃபும் பிம்பிளும் ஒரே டைம்ல வந்தது. மேபி அதோட பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் ஃபேஸ்ல பட்டு அதனால எனக்கு பிம்பிள் வந்ததுதான் தெரியல. பட் 2 விஷயமே ஒரே மாதிரி நடந்தது. இப்போ நம்ம ரொம்ப சீக்கிரமா கிளம்புறோம் வெளியில. சோ நமக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு போறதுக்கோ இல்ல மத்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போறதுக்கோ நமக்கு டைம் இல்லாம இருக்கலாம். சோ அந்த டைம்ல நம்ம கண்டிப்பா வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தாண்டி சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ரீசெண்டா நான் வந்துட்டு ஒரு பிராண்ட் பத்தி நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். நிறைய பேர் அந்த பிராண்டை யூஸ் பண்ணி அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பிராண்டை தான் நான் ரீசெண்டா ஷாப் பண்ணேன். ஸோ அந்த பிராண்டை பத்தி, அந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் நியூட்ரிடர்மோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஸோ இந்த ஷாம்பு தான் நான் சொல்லிட்டே இருந்தேன், நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்த ஷாம்பு. ஸோ இது வந்து குயிக்கா இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனைக்குலாம் ஒரு சூப்பரான சொல்யூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உடனே இந்த ஷாம்பு வாங்கி ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இந்த
ஒரு மாதிரி யூஸ்வலான ஷாம்பு ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு கலர்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கும்போதே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூல விட்டமின் இ இருக்கிறனால ஸ்கேல்ப்ல இருக்கிற டேண்ட்ரஃபை ரூட்ல இருந்து கிளியர் பண்ணுது. ஸ்கேல்ப்ல இருக்கிற இச்சினஸ், ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸ்கேல்பை ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்குது. இந்த நியூட்ரிடர்மோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ நான் ஏன் சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, மேபி உங்களுக்கு இப்போ இச்சிங்கான ஒரு ஸ்கேல்ப் இருக்கு, ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு ஹேர், ரொம்ப ட்ரைனஸ் இருக்கு, டேண்ட்ரஃப் ஃபிளேக்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 2 வாஷஸ், எனக்கு ஒரு வாஷ்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. 2 வாஷஸ்ல கம்ப்ளீட்டா அந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம, அந்த இச்சிங் எதுவும் இல்லாம டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டா எனக்கு சரியாயிடுச்சு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, நீங்க வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு சொல்யூஷன் தேடிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ கேன் கோ ஃபார் திஸ் ப்ராடக்ட். அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு நான் ரொம்ப நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் ஒரு எல்லாருக்குமே நல்ல ஒர்க் அவுட் ஆகிற மாய்ஸ்சரைசர் கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாவே தேடிட்டு இருந்தேன். இப்போ நியூட்ரிடர்மோட இன்னொரு மாய்ஸ்சரைசரும் நான் ட்ரை பண்ணேன். ஒரு மாதிரி பேக்கிங் ரொம்ப எலகண்டா இருக்குல்ல. விட்டமின் இ இருக்கிறனால ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாகவும் எக்ஸ்ட்ரா மாய்ச்சராகவும் இருக்கு. இட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் கெட்டிங் wrinkles அண்ட் ட்ரைனஸ். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறனால ஆக்னே, ரெட் ஸ்பாட், சன்பர்ன் இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட மேக்கப்புக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைமராகவும் ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு மாதிரி ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம ஃபேஸ்ல வந்து ஒரு மாய்ஸ்சர்ட் கண்டென்ட் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் இல்ல ஒரு பிராண்ட் நீங்க சூஸ் பண்றீங்க உங்க ஃபேஸ்க்கு அப்படின்னா ஏதோ விட்டமின் இ இல்லைன்னா விட்டமின் சி இருக்கிற மாதிரி ஒரு பிராண்ட் சூஸ் பண்ணுங்க. இதுல வந்து விட்டமின் இ இருக்கு, நம்ம ஃபேஸ்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ட்ரைனஸ் ஃபீலே இருக்காது. உங்களுக்கு ஆக்னே இருக்கு, இல்ல ஏதாவது ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ஆக்னே இருக்கிற இடத்துல மேபி அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா மேபி இந்த மாய்ஸ்சரைசர் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இதுல அந்த விஷயங்கள் எல்லாமே கியூர் பண்ற மாதிரியான இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டேக்கு உங்களுக்கு வந்து உங்க ஸ்கின்ல வந்து ஒரு மாய்ஸ்சர்ட் ஃபீல் கொடுத்துட்டே இருக்கு. மேபி ரிங்கிள்ஸ் ஏதாவது இருக்கு, சம்டைம்ஸ் வந்து நமக்கு வெளியில இருந்து ரொம்ப சன் எக்ஸ்போஷர்ல இருந்து வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரோம் அப்படின்னா சில ரிங்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் ஃபேஸ்ல. அன்னைக்கு நைட் ரொம்ப டயர்டா ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கும். இது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, நிஜமாவே உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் அந்த டல்னஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா உங்களோட ஸ்கின் ஹைட்ரேட்டடா இருக்கிற வரைக்குமே இந்த எந்த ப்ராப்ளமே வரவே வராது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் உங்களோட ஸ்கின்னை த்ரூ அவுட் த டே வந்து ஹைட்ரேட்டடா வச்சுட்டே இருக்கு. ஸோ அதனால இந்த மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா நான் உங்க எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன், நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே நான் இதை நினைச்சிட்டே இருந்தேன், ஓகே இது வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, நிஜமாவே உங்களுக்கும் அந்த ரிசல்ட் தெரியும். வொர்த் ஃபார் த மணி அப்படின்னு சொல்லலாம். அமேசான், அப்புறம் நைகா, அப்புறம் நியூட்ரிடர்மோட அஃபிஷியல் வெப்சைட்லயுமே இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா வாங்கி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு சூப்பரான ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ கேன் கோ ஃபார் இட். இப்போ வந்து நம்ம ஒரு ஷூட்டுக்கு கிளம்ப போறோம்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்காக என்னோட அந்த அழகான மேக்கப் பவுச், இதுல என்னென்ன இருக்குன்றத நான் இன்னொரு நாள் காட்டுறேன். இதுதான் என்னோட மேக்கப் பவுச் பை த வே. ஒரு 4 ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் மேக்கப் கொடுப்பேன், ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. அதனால ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, வெளியில போறோம், அதனால இந்த சன்ஸ்கிரீனை போட சொல்றாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான டிப் நான் சொல்லி ஆகணும். இப்போ நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க மாய்ஸ்சரைசரோ இல்ல சன்ஸ்கிரீனோ இல்ல சீரமோ என்ன நீங்க வேணா உங்க ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கையை தயவு செய்து வாஷ் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலை சீவுவீங்க தெரியுமா, அந்த கையில அப்படியே தலை சீவுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட டேண்ட்ரஃப்க்கும் உங்களோட இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் நிறைய காரணமா இருக்கும். இது எவ்வளவு பேர் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. பட் நான் டக்குன்னு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலும் உடனே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். பிளெண்ட் பண்ண ஆக்சுவலா வேர்க்குது. வெளியில நல்ல மழை பெய்யுது, உள்ள செம்மையாவே இருக்குது. நம்ம ஊரு மாதிரி ஒரு கிளைமேட்டை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து பவுடர் லைட்டா செட் பண்ணிட்டு போயிடலாம். பவுடருக்கு நான் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்றது இல்லை, இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஒரு லைட்டான லிப்ஸ்டிக், அவ்வளவுதான். இப்ப வந்து லைட்டா கண்ணு வரைஞ்சிட்டு கிளம்ப போறோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல எனக்கு ஐலைனர் சுத்தமாவே வரைய தெரியாது, கேவலமா வரைஞ்சு வைப்பேன். பட் இப்போ எவ்வளவு பரவாயில்ல. செல்ஃப் மேக்கப் அப்படின்றது நிஜமாவே சொல்றேன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து பிகினிங்ல வந்து ஓகே யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கலாம். பட் போக 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 ஒரு பிராண்ட் ஒரு ப்ராடக்டையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி
நீங்க ஒரு விஷயமே பண்ணி பாருங்க. நீங்க யார்கிட்டயுமே போய் கத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்களே உங்களை வந்து க்ரூம் பண்ணிக்கலாம். ஒரு 4 ப்ராடக்ட், எப்பவுமே நான் ஜென்ரலா பிலீவ் பண்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான். ஒரு 4 ப்ராடக்ட் உங்களோட ஃபேஸுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு 4 ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ இதுலயே நம்ம வந்துட்டு கண்டினியூஸா பண்ணலாம். அதை எந்த அளவுக்கு பெஸ்டா மேக்கப்ல பண்ணலான்றத நீங்க அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதும். யூ ஆர் டன் வித் யோர் மேக்கப் ஆல் த டைம். லிப்ஸ்டிக் நீங்க என்ன ஷேட்ஸ் வேணா போட்டுக்கலாம், ஐ ஷேடோ நீங்க என்ன ஷேட்ஸ் வேணா நீங்க போட்டுக்கலாம், காஜல், மஸ்காரா நீங்க இது வந்து நீங்க என்ன ஷேட்ஸ் என்ன பிராண்ட்ல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி நியூட் ஷேட்னா ஒரு ஷேட்ல இருக்க போது, லிப்ஸ்டிக்னா பிங்க்னா ஒரு மாதிரி இருக்க போது, எல்லாமே அந்த கலர்னா அந்த கலர் தான். பட் ஸ்கின் டோனுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டிய அந்த ஃபவுண்டேஷன், இந்த கன்சீலர், பவுடர் மூணுமே கரெக்டான உங்களோட ஸ்கின் இது பத்தி நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மேக்கப்ல அவ்வளவுதான் குயின் தான் நீங்க ஆக்சுவலா. ஸோ ஐ எம் டன் வித் மை ஸ்மால் மேக்கப் அண்ட் அ குட் ஸ்கின் கேர். எப்படி ஆரம்பிச்சோம், காலையில எந்திரிச்சு கடுக்காய் பொடி யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்து, அதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் முடிச்சு எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடிச்சிருக்கோம்ல. ஸோ திஸ் இஸ் ஹவு மை ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஹேவ் பீன் சோ ஃபார். ஸோ மேபி ஏதாவது புதுசா ப்ராடக்ட்ஸ் இன்வென்ட் பண்ணேன் அப்படின்னா, கண்டுபிடிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ see you in another vlog. Bye.